சிரிப்பு வருது எனக்கு வருது சோமி மாதிரி இருக்கும். போலாம். எங்க ஊரு இந்த மலையிலலாம் ஏறணும். ஏறிடுவோம், மழை தானே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ட்ராவல் பெஸ்டீஸ். விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு வேறு லெவலான ஒரு விலாகாக தான் இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவி சீனரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி ரொம்பவே ஃபேமஸான ஒரு புஷ்பா மூவி இருக்குல்ல, ஸோ அந்த சாங் எடுத்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட உனித்தோரை இருக்காங்க. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, வாங்க ப்ரோ. ஸோ நம்ம ப்ரோ தான். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ப்ரோ உங்கள் யூடியூப் சேனல் டைமென்ஷனல் எக்ஸ்ப்ளோரர். ஆமாம், அவரோட சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பேன். ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணி விடுங்க கைஸ். லீனா இருக்கல, ஸோ லீனா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எடுத்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. தள்ளி விட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீ எதுவும் சம்பவம் நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ ஏதாவது சம்பவம் ஆச்சுனாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் தான் போக முடியுது, தள்ளாமல் போகிறோமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சங்கரங்கோயிலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தோங்க. தென்காசி இன்னும் போகலை நம்ம. ஸோ அங்கே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ தான். அப்புறம் இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். ஏன் நிப்பாட்டினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பார்க்குறதுக்காக தான். நம்ம ட்ராவல் பண்ணுற டயத்தில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டயத்தில் தான் ட்ராவல் பண்ணுறோம் தென்காசி சைடு. ஸோ போன வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பயங்கர வியூவாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட மழை தாங்க. இப்போ எதுக்காக இங்கே நின்றுருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸு கொஞ்சம் நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான். பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வியூ. அந்த வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோன்னு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், அப்படியே வேறு லெவலான வியூவு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போகிறத கண்டினியூ பண்ணிடுவோம். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ் பார்த்துட்டோங்க. ஸோ இந்த புயல் அடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா குளம், நிறையா ஏரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சதுனால ஸோ இந்த தென்காசி வர்ற ரூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அதிகமாக வந்துச்சுங்க. இதோட ஒரு 4 இடம் இதே மாதிரி பார்த்தோம். ஸோ 2 இடத்துல வீடியோ எடுத்தோம். இந்த இடத்துலையும் வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அதிகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்படியே பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விழுகுது. ஸோ அது ஃபுல்லாக ஓட நினைக்கங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி கூடி போய் ஸோ இந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துக்குள்ளே கூடி போய் அப்படி போயிடுதுங்க. பாட்டி பாவம் பயந்துட்டாங்க. கத்துறானுங்க, பாக்குறானுங்க. உட்கார முடியலையா?
உட்கார முடியலையா? செம்ம வியூ. வாரு இப்போ வாருங்க, மாசா இருக்கியா? மாசா இருக்கு. அங்கே பாருங்க, மேகத்தை பாருங்க. அந்த அந்த ஃபுல்லாக எப்படி இருக்கும் பாருங்க. பார்த்தேன், ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கனே. பக்கா எங்கடா எந்த மலையா காணா? போலாம். இந்த ஊரு அந்த பாருங்க, இந்த மலையிலலாம் ஏறணும். இப்போ நம்ம ஏறிடுவோம், மழை தானே. இந்த உடனே ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, உள்ளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே யூடியூபர்ஸ் யாருக்கு அலௌடு இல்லைங்க. ஆக்சுவல் சொல்லணும்னா யூடியூபர்ஸோ இல்லை சோஷியல் மீடியா வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாதான். வீடியோவுக்கு இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிலங்க. யாருமே வராதிங்க, வீடியோ எடுக்கணும்னு நினச்சி வந்துடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். எதுவும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இங்கே வரைக்கும் வர்றது முடிஞ்சா பக்தர்களாக வாங்க. ஆமாம், சாமி கும்பிடணும்னு நினச்சா வரலாம் போல், அவ்வளோதாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மலைக்கு ஆப்போசிட்டில் உன்னீர் இடம் இருக்குது. அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரிலங்க. இதே மாதிரி தான். சரி, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு சாமினாலும் கும்பிட போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வேனில் வர்றவங்களாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் R15ல் வந்திருந்தோமா, ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது, எங்கேயுமே வீடியோ கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளியாக, அதாவது வந்து கீழே இறங்கி ஒரு ஊருக்காரங்கிட்டையும் பேசணும். நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா எப்படி, ஸோ நீங்கள் வந்து கைலி இந்த மாதிரி கட்டிட்டு போயிருந்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே ஏறி நல்லா ஜாலியாக பார்த்துட்டு வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போனோம். அதுதாங்க மெயினான இடம். ஸோ இந்த புஷ்பா மூவியில் அந்த கால் செருப்பை கழட்டி விடுவார்ல, அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல, நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தூறலும் மழையுமே பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் வெயில் டயத்தில் வந்திருந்தேன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மழை தூறல்ன்றனால செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே பனி பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே தூறல்லாம் அப்படியே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கோயிலில் கொஞ்சம் நேரம் போய் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு டேரெக்டாக போயிட்டோம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில். ஸோ அந்த பாட்டில் வந்து ஆடின இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மலை மேலே நின்றுட்டு தான் தலைவர் ஆடுவார். ஸோ அதோ தெரியுது பாருங்கள் சிறுமலை, அதாங்க இதான். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீவில்லி சாங்கில் அந்த பார்வ கற்பூர தீபமால அப்படியே ஆடுவார்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி இருக்குல்ல அந்த கோயில் தான் அந்த சிறுமலை கோவில். ஸோ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மலைங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அந்த ஸ்டெப்பை போட்டு பார்ப்போமே சொல்லிட்டு நானும் ப்ரோவும் போய் நின்னோம், கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டார். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை போடவே முடியலங்க. தெரியல, ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே சிரிக்க தான் செய்வீங்க பாருங்களேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணார். காய்ஸ், என்னால் மட்டும் இந்த ஸ்டெப்பை போடவே முடியல. ஆனால் கூட வந்த ப்ரோ பயங்கரமாக போட்டுட்டு இருந்தார். சிரிப்பு வருது எனக்கு, வருது அதான் சோம்பி மாதிரி இருக்கோம். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஸோ அந்த பார்வை கற்பூர தீபமாக அந்த அப்படி பண்ணுவோம்ல, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு மெர்ச் பண்ணி போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அந்த மலையை பார்க்க அழகாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் அழகாக தான் இருந்துச்சு. என்ன நம்மளை கொஞ்சம் வீடியோ எடுக்க விடலைங்க, அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து குப்பை ரீசைக்கிள் பண்ணுற இடம் தாங்க, கீழே இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த மலை. இங்கே தான் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் எதுவும் இல்லைன்னு, இருந்தாலும் லைக் போட்டு விட்ருங்க. ஏன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து வெக்ஸ் ஆகிருக்குல்ல. ஓகே கைஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாய் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், பாய். பாய். மறக்காமல் எங்கள் 2 பேர் சேனல்லையுமே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.